சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் எனக்கு நகையே சேர மாட்டேங்குதுமா. நான் நகை போட்டாலும் உடனே அது அடகுக்கு போயிடுது, அப்படி இல்லைன்னா விற்கக்கூடிய சூழல் உருவாயிடுது. அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது டேமேஜ் ஆயிடுது. ஒரு சிலர் நகை காணாமல் போயிடுது. நான் சொல்றது எல்லாமே தங்க நகை. இது ஒரு சிலர் என்கிட்ட இன்னைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நான் இதுக்காக நிறைய பதிவுகளும் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த பதிவும் நான் உங்களுக்காக தான் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வரீங்க. உங்களுக்கு பழைய பதிவுகள்லாம் எடுத்து பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே மாதிரி பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் நம்ம சேனலில் நிறைய தகவல்களோடு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஒரு தகவல் புதுசாகவும் இருக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு தரேன். முதல்ல நாம் தங்க நகை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதை அங்கே இங்கே வைக்காம அதுக்குன்னு ஒரு பாக்ஸோ அதுக்குன்னு ஒரு பர்ஸோ போட்டு அதை பத்திரமா வைக்கணும். அது கூட கண்டிப்பாக இந்த ஜவ்வாது பொடி, ஏலக்காய், பச்சை கற்பூரம் ஏதாவது ஒன்று பாக்ஸில் போட்டு அதை வைக்கணும். இன்னொன்று, அதை அப்படியே வைக்கிறது அப்படின்றத காட்டிலும் அதை ஒரு பச்சை நிற துணியிலையோ இல்லைன்னா நகை கடையிலேயே கொடுப்பாங்க இல்லையா, இந்த பிங்க் கலரில் ரோஸ் கலரில் ஒரு பேப்பர் நகை சுற்றி கொடுப்பாங்க. அதெல்லாம் காரணம் இல்லாமல்லாம் அவங்க கொடுக்கலாங்க. என்றைக்கும் நீங்கள் நகை கடையில் போனீங்கன்னா அந்த நகையை நம்ம மடித்து கொடுக்கக்கூடிய பேப்பர் எதுவாக இருக்குன்னா அந்த ரோஸ் கலர் பேப்பராக தான் இருக்கும். அதற்கு நகையை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அதிகம். அதனால தான் இன்னமும் நகை கடைகளில் அந்த ரோஸ் கலர் அந்த பேப்பர் அப்படின்றத கொடுக்குறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், வந்தோடனே அந்த நகையை எடுக்கிறோம், பயன்படுத்துறதுக்கு பார்க்குறோம், அந்த ரோஸ் கலர் பேப்பரை தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் அந்த பேப்பரை நம்ம பயன்படுத்தலைனாலும் பரவாயில்ல, ஒரு பர்ஸில் ஓரமாக அப்படியே வச்சு வைங்க. நகையே இல்லைம்மா அந்த பேப்பரை வச்சு என்ன பண்ணுறது, இந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி போட்டுருங்க. அப்படி பேப்பரை தூக்கி போடாமல் அந்த பேப்பரை பத்திரமா மடித்து ஒரு பர்ஸில் வைங்க. அந்த பர்ஸ் கூட, அதாவது அந்த பர்ஸில் அந்த பேப்பர் கூட அந்த வெள்ளி மோதிரமோ வெள்ளி கொலுசோ நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய நகையை அந்த பேப்பர் கூட சேர்த்து போட்டு வைங்க. இல்லையா அந்த பேப்பர்லேயே மடித்து வைங்க. கண்டிப்பாக அந்த பேப்பரில் மடித்து வைக்கக்கூடிய நகையோட ஒரு பச்சை கற்பூரம் பாக்ஸோ இல்லை 4 ஏலக்காவோ இல்லையா அந்த ஜவ்வாது பேஸ்ட்டு, ஜவ்வாது பொடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனையான ஒரு பொருளை போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் நகை வாங்கக்கூடிய அந்த சூழல் அப்படிங்கிறது உருவாகும். உங்ககிட்ட நகைகள்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு போட்டுக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னும் போது வாரம் ஒரு முறையாவது நம்ம பூஜை செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், சாமி ஃபோட்டோ இதுக்கெல்லாம் நம்ம போட்டு தீபாராதனை அப்படின்றத பண்ணலாம். கோயிலுக்கு போகிறீங்க, நகை போட்டு போகிறீங்க அப்படின்னாலும் அங்கே ஸ்வர்ண அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்வர்ண அபிஷேகம் பண்ணும்போது பாதுகாப்பான ஒரு சூழலில் தான் இருக்கீங்க, கூட்டம்லாம் அதிகமாக இல்லை அப்படின்னும் போது ஸ்வர்ண அபிஷேகத்துக்கு உங்களுடைய செயின், மோதிரம், வளையல் இருந்தால் கொடுக்கலாம். திருமாங்கல்யம் கொடுக்கக்கூடாது. திருமாங்கல்யம் செயினில் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த செயினை கழட்டவே கழட்டாதீங்க. நான் சொல்கிறது ஈஸியாக கழட்டி தர மாதிரி மோதிரம், வளையல், எக்ஸ்ட்ராவாக ஏதாவது செயின் போட்டிருக்கீங்கன்னா அந்த செயின் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து வாங்கும்போதும் நமக்கு அந்த நகைகள் அடகு போகாது, விற்கக்கூடிய சூழல் உருவாகாது. எப்போதுமே நம்மக்கிட்ட அந்த நகை பத்திரமா இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று, நம்மக்கிட்ட நகை இல்லையே அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்றதுக்காக அடுத்தவங்க கிட்ட நகை வாங்கி நம்ம போட்டுட்டு போகிறது அப்படின்றத தவிர்த்துருங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயலுங்க. நமக்கிட்ட நகை இல்லை அப்படின்றது நம்ம உறவுகள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அங்கே நம்ம வித்தியாசமாக ஒரு புதுசாக ஒரு செயினோ புதுசாக ஒரு நெக்லஸோ போட்டுட்டு போய் நிற்கும்பொழுது இவங்ககிட்ட அந்த செயினே இல்லையே, இவங்ககிட்ட அந்த நெக்லஸே இல்லையே, எங்கேயோ வாங்கிட்டு வந்து போட்டிருக்கா அப்படின்னு நினச்சிடுவாங்க. அதனால் அவங்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் நாம் அங்கே தீனி ஆகக்கூடாது. அதனால நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நாம் திருப்தியாக போட்டுட்டு போகணும். ஒன்றுமே இல்லையா, மஞ்சள் கயிறை விட உசத்தியான ஒரு நகை எதுவுமே கிடையாது. அதனால உங்களுக்கு சொல்கிறேனே, நானுமே அந்த சூழல்லாம் அனுபவிச்சிருக்கேங்க. எனக்குமே இப்போ இருக்கக்கூடிய அந்த ஓரளவுக்கு வசதின்றது அப்போ கிடையாது. ரொம்ப திருமாங்கல்ய கயிறு மட்டும்தான் இருந்தது. அந்த திருமாங்கல்ய கயிறோடவே எவ்வளவோ பெரிய பெரிய திருமணங்கள், எவ்வளோ பெரிய பெரிய விசேஷங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், அட்டன் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கவும் மாட்டாங்க. இருந்தால் தான் போட்டு வந்திருப்போம்ல. இல்லை, இப்படி வந்திருக்கேன், என்னுடைய கணவர் எனக்கு இருக்காரு தங்கம் மாதிரி, அவர் கட்டின திருமாங்கல்ய கயிறு இருக்குது, இதை விட வசதியானது என்ன இருக்குது அப்படின்றது எப்போதுமே நான் நினச்சிப்பேன். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது.
நம்மக்கிட்ட இல்லை நகைன்றதுக்காக அடுத்தவங்க கிட்ட வாங்கி போட்டு போகிறது, இல்லை யாராவது கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நகையை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வச்சுக்காத. நாளைக்கு இதெல்லாம் பெரிய மனஸ்தாபத்தில் கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்வாங்க. அதனால உங்ககிட்ட இருக்கிறத திருப்தியாக போட்டு போங்க. இல்லை அப்படின்னாலும் திருமாங்கல்ய கயிறுக்கு நல்ல பழுக்க மஞ்சள் தேய்ச்சி, அந்த மஞ்சள் கயிறோட ஒரு திருமணமோ ஒரு விசேஷமோ ஒரு கோயிலோ ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வுக்கோ நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமான ஒரு செயல் அதுதான். அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும் இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த நகைக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் தான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மதிப்பே நமக்கு தேவையில்லைங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இதை அவங்க மதிக்கிறாங்க, இதுக்கு அவங்க உகந்த மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவே நமக்கு நல்லது தான். நம்ம கணவரை விட நமக்கு பெரிய மதிப்பு வேறு யாருமே கிடையாதுங்க. அதனால் தங்க நகை இதெல்லாம் இல்லை, சேரலை, இதெல்லாம் கவலையாக படாதீங்க. உங்களுக்கு தங்க நகை சேரணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற உடை உடுத்துங்க. முகம் கை கால் முழுக்க நல்ல மஞ்சள் பூசி குளிங்க தினம்தோறும். குறிப்பாக தலையில் சாமந்தி பூ அப்படின்றத வச்சிங்க அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே இதுக்கு ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். வியாழக்கிழமையில் சாமந்தி பூ தொடர்ந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குரு பகவானினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இது கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சும்மா நம்புகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது. நம்பி செய்யுங்க. அதற்கு பிறகு அதனுடைய பலன் அனுபவிக்கும்போது இந்த பதிவினுடைய அருமை உங்களுக்கு தெரியும். அதனால நகை சேரலை, நகையே இல்லை அப்படிங்கிறத எண்ணத்தை விட்டுட்டு கண்டிப்பாக நாம் நகை வாங்குவோம். அதற்கான ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத நினச்சிக்கிங்க. நகை ஏதாவது நீங்கள் போட்டிருக்கீங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நகை எதாவது குலதெய்வத்துக்கு போட்டு பார்த்து அழகு பார்த்து ரசிச்சுட்டு அதற்கு பிறகு மீண்டும் அந்த நகையை நீங்கள் வாங்கி போட்டுட்டு வாங்களேன். அதற்கு பிறகு பாருங்கள் உங்கள் வீட்டில் தங்க நகை அப்படின்றது சேர்ந்துக்கிட்டே இருக்கும், நிலையாகவும் இருக்கும். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.